6, 8, 12ஆம் இடத்ததிபதி தசை நடக்குதுனாலே மிரண்டுருவாங்க. யாருக்கு இந்த பிரச்சனை வரும்னா, ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் தெரிந்தவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். மற்றவங்களுக்கு வராது. மற்றவங்களுக்கு தான் தெரியாதுல்ல. இப்ப நமக்கு டிரைவிங் தெரியலன்னு வைங்களேன், ஏறி பஸ்ல உட்காந்தோம்னா எந்த கியர்ல வேணாலும் போயிட்டு போறியா, அங்கிட்டு வேணாலும் போட்டேன், போய் ஊர்ல இறக்கி விட்டா போதும்ல, அப்படி சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஆனா எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்புன்னு இருக்காரே பகவான் கீதையில, அந்த கணக்கா நமக்கு தான் பயமா இருக்கு. அப்ப 12ஆம் இடத்ததிபதி தசை பாதிக்குமா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. 12க்கு அதிபதி தசை நடக்கிறப்ப பாருங்க, நிறைய வருமானம் வரும், நிறைய செலவு பண்ணிடுவாங்க, நிறைய செலவாகும் சார். ஆனா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், இங்க வருமானம் வர்றதுன்னு சேர்ந்து நிற்கும். அதே சமயத்துல செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. இறைக்கிற கனி தான் ஊரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இறைக்க ஊறிக்கிட்டே இருக்கக்கூடிய தசை 12ஆம் இடத்ததிபதி தசை. இம்பிட்டு செலவு பண்றதா அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்தி வச்சாங்கன்னு வச்சுங்களேன், இங்க வருமானமும் கட்டையாகி போயிடும். அதனால 12க்கு அதிபதி தசை அல்லது அவர் கூட சேர்ந்திருக்கவங்களுடைய தசை அல்லது 12ஆம் இடத்ததிபதி நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கக்கூடிய தசை நடக்குதா, நல்லா செலவு பண்ணுங்க, அந்த செலவுக்கேற்ற வருமானம் வரும்.